வீரம் தீரம் செயலாற்றும் திறன் கொண்ட மேசராசிக்காரர்களே, ஒரு வீடு கட்ட முடியாது, அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, வீட்டுல குடியிருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல சௌகரியமான சூழ்நிலையே இல்ல, அடுத்தா தூக்கம் வரல, நிம்மதியற்ற ஒரு உறக்கம், சட்ட 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 சட்டன்னு வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே எங்க இருந்தீங்கன்னு தெரியாம, இடமே தெரியாம, தடமே தெரியாம காணாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்கு. கஷ்டப்பட்டு சேர்த்து நகைச்சீட்டெல்லாம் போட்டு ஒரு ஆபரணம் வாங்கலான்னு வாங்கி போட்டேன், காணாம போச்சு. 2 நாள்ல திருடு போய் விட்டது. என்னைக்கோ நடக்க போற விஷயத்த உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை திட்டங்களை இன்னொரு இடத்துல சொல்லிடுவீங்க. சொன்னோன்னே என்ன ஆகும்? நடக்காமையே போயிடும். உங்களதான் மனக்கவலைப்படுத்தணும்னு 4 பேர் எப்பயுமே தயாரா உட்கார்ந்துருப்பாங்களே. தனுசு ராசியை அம்சமாக பெற்றவர்கள், குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு. இதே ஒரு பெரிய மனித தன்மையில நீங்க வளர்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்க பேரே கெட்ட பேர் ஆகிற மாதிரி, உங்களை அறியாம உங்களை பற்றி தப்பான செய்திகளை சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர்கள் கூட பரப்பும்படியான சூழ்நிலை வரும். குரு வாழ்க குருவே துணை, கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதாவது கண் திருஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மை. அதை தான் நம்ம சாஸ்திரத்துல அதர்வண வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது. அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய, நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள், வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத 12 ராசிக்கு நம் ஞானிகள் தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கண் திருஷ்டி பிரச்சனை, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை, மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை, அத்தனையும் நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம். வீரம் தீரம் செயலாற்றும் திறன் கொண்ட மேசராசிக்காரர்களை, எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயாத உள்ளம் கொண்ட மேசராசிக்காரர்கள், அனைத்து திறமையும் இருக்கு, எல்லாத்துக்கு மேல தன்னம்பிக்கை துணிவு ஜாஸ்தியா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல துணி உடுத்த முடியாது, உடனே கரப்பட்டு போயிடும். ஒரு வீடு கட்ட முடியாது, அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, வீட்டுல குடியிருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல சௌகரியமான சூழ்நிலையே இல்லை, படுத்தா தூக்கம் வரல, நிம்மதியற்ற ஒரு உறக்கம், எப்ப பார்த்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட மனசோர்வா இருந்துகிட்டே இருக்கு, பதவியில பிரச்சனை இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் கிரக பலன்கள் சாதகமாக இருந்தாலும் கூட கண் திருஷ்டி பிரச்சனையினால நீங்க கடுமையா பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்லுவாங்க முன்னோர்கள், கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்வார்கள். அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஞானிகள் சொன்ன எளிய தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்கிறதுலயே நல்ல ராஜகனி என்று சொல்லக்கூடிய ஒச்சம் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை எடுத்துக்கணும். ஒரு மாதத்திற்கு வளர்பிறையில் வரக்கூடிய அந்த 15 நாளைக்குள் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை, தேய்பிறைன்னு சொல்லக்கூடிய அந்த 15 நாளைக்குள் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு மாதத்துல 2 முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். ஒரு எலுமிச்சங்கனியை 4 துண்டுகளாக சமபாகமாக அறுத்து கொள்ள வேண்டும். அதை அறுப்பதற்கு புதுசா இருக்கக்கூடிய ஆயுதம், செவ்வாய்னா ஆயுதத்திற்கு காரக கிரகமாச்சே, அதனால புது கத்தியை தான் நீங்க பயன்படுத்தணும். அந்த கத்தியால அந்த பழத்தை 4 துண்டு பாகமாக பிளந்து ஒவ்வொரு பகுதிக்குள்ளவும் மிளகு, நம்ம வீட்டில் பயன்படுத்துறமே கருப்பு மிளகு, அந்த ஒரு மிளகை உள்ள வச்சிட வேண்டியது. வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு, என்னை எதிர்ப்பவர்கள், நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நயவஞ்சகமா என்ன அவங்கள விட நீங்க நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்க வளர்ச்சியை தடுக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே பொறுத்துக்க முடியாதவங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் என்னை தாக்கக்கூடாது, அவன் நல்லா இருந்துட்டு போறான் ஆனா என்னையே தாக்கிடக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு அடுத்தடுத்த என்னுடைய முன்னேற்றம், என் குலப்பெருமை கெடாது, என்னுடன் இருந்து எனக்கு துணை புரிய வேண்டும் என்று குலதெய்வத்தை, ஏன்னா குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு, இஷ்ட தெய்வம் முருகனையும் உங்களுடைய ராசியாதிபதியும் நினைச்சுக்கிட்டு, வளம் இருந்து 3 முறை, இடம் இருந்து 3 முறை நல்லா சுத்தி முச்சந்தியில போய் எரிஞ்சிருங்க. எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க பாருங்க, குதிரை வண்டி இன்னைக்கு ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் தேடுனீங்கன்னா கிடைச்சிடும். குதிரைக்கு கட்டக்கூடிய அந்த லாடம், பழைய லாடம் இருக்கு பாருங்க, பயன்படுத்தி தேய்ந்த லாடம், குதிரை பாதத்துல அந்த குதிரை நடந்து 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 ஓடி 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 தேய்ந்த பாதம் இருக்கு பாருங்க, அதை எப்படியாவது வாங்கிருங்க. அதை கொண்டுட்டு வந்து உங்க வீட்டினுடைய நிலைப்பகுதி, நீங்க உள்ள வரீங்க பாத்தீங்களா, அந்த நிலைக்கு தலைப்பகுதியில அந்த லாடத்தை
ஒரு துணியில கட்டிட்டாலும் சரி, அல்லது ஆணியாக கொண்டு நீங்கள் அதை இறுகி வைத்து கொண்டாலும் சரி, அதை தினசரி நீங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நுழையணும். வெளியில போயிட்டு வர்றீங்க, ஒரு கண் திருஷ்டி பிரச்சனை உங்களுக்கு கூடவே வருது, ஒரு நிழல் போல தொத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா, உள்ள வரும் பொழுது கைகாலெல்லாம் நல்லா அலம்பிட்டு அந்த குதிரை பழைய தேய்ந்த லாடத்தை பார்த்துவிட்டு வீட்டிற்குள் வந்து குலதெய்வத்தை நினைச்சுக்க வேண்டியது. எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பிரச்சனையும் உங்களை அண்டாது, வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இது எளிய கைகண்ட தாந்திரிக பரிகாரம், ஞானிகள் சொன்னது. ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர பகவானை அம்சமாக பெற்றவர்கள். அதனால சுக்கிரன் வந்துட்டாலே உங்கள்கிட்ட அழகு வந்துடும், ஒரு வசீகரம் வந்துடும், ஒரு ஜனவசியம்னு சொல்லுவாங்க. 10 பேர் கொண்ட சபையில பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஆடைகளை நேர்த்தியாக உடுத்தி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள். ஒரு வீடு இருந்தா கூட, அது சின்ன வீடாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு நேர்த்தியா அழகா பூச்செடிகள் வர்ணங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிறர் கண்ணே படும்படியாக, அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையே. அது என்ன கண்ணே படும்படியாக? திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, முயற்சி இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனாலும் என் வாழ்க்கை அதிர்ஷ்டம் இருந்தும், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது நல்ல தசாபுத்தி நடக்குது, குரு பகவானுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் சாதகமா இருக்கு. ஆனா இவ்வளவு நல்ல நேரம் இருந்தும் எங்க போனாலும் ஒரு சோர்வு, மன அழுத்தம், வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள, அதுலயும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சந்தேக பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யமான ஒரு குடும்பம், யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. நானும் என் கணவரும் என் குடும்பமும் ஒருத்தருக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரியல. எந்த கெட்ட சக்தி, அதை தீய சக்தின்னு சொல்லணும், எந்த தீய சக்தி பார்வையில பட்டோம்னு தெரியல. அன்னையில இருந்து ஒரே கலகம் சார், சண்டை சச்சரவு. இந்த கண் திருஷ்டிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஜோதிட சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல ஞானிகளால அதர்வண வேதத்தில் சில குறிப்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல மாந்திரிகம் அப்படின்னு அதர்வணத்தை நம்ம கையில எடுக்காம இருக்கோம். மாந்திரிகம் என்பது ஒரு சிறு பகுதியாக தான் இருக்கு. ஆனா நிறைய தந்திர யந்திர தாந்திரிக சூட்சம பரிகாரங்கள் அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த வகையில ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், நீங்க எந்த நட்சத்திரத்துல ரிஷபராசிக்காரர்கள் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மாதத்துல ஒரு நாள் வரக்கூடிய அந்த நாள், அல்லது எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியல, என்ன செய்யலாம்? ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்வு பண்ணிக்கோங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை, அது காலை பொழுதாகவும் இருக்கலாம், மாலை பொழுதாகவும் இருக்கலாம். பெரும்பான்மையாக பரிகாரங்களை ரிஷபராசியில் பிறந்தவர்கள் காலை பொழுதிலே செய்வது என்பது ரொம்ப சிறப்பு. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு பெருமாளை நினைத்து கொண்டு படிகாரக்கல், எப்பேற்பட்ட கண் திருஷ்டியை நீக்குவது ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான அந்த படிகாரக்கல், அதை ஒன்று கையில் எடுத்துக்கங்க. 3 வரமிளகா கையில் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவான், 3 தெரு கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண் கைப்பிடி இருந்தா போதும். இது 3ஐயும் ஒரு பட்டு துணி, சின்ன பட்டு துணியா இருந்தா சரி, அதுல வெண்தாமரை இதழ், வெள்ளை தாமரை இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய இதழ் ஒரு பகுதி இருந்தாலும் சரி, எப்படியாவது சிரமப்பட்டு வாங்கிருங்க. அதை எல்லாத்தையும் அந்த துணியில முடிஞ்சு வீட்டினுடைய அந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் சேர்த்து கூட சுத்தலாம். எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பாதிப்பும், எப்பேற்பட்ட அதாவது அடுத்தவர்கள் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை கூட, அந்த எண்ணங்கள் கூட உங்களை வந்து தாக்கக்கூடாதுன்னு மானசீகமாக வேண்டி வலமிருந்து 3 முறை, இடமிருந்து 3 முறை சுத்திட்டு ஓடுற தண்ணியா இருக்கணும். அதாவது ஆற்று நீர் அப்படின்னு சொல்லுவோம், ஓடுகின்ற நீர். இப்ப ஆத்துல தண்ணியே இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது தோப்பு துறவுகள் இந்த மாதிரி இடங்கள்ல வாய்க்கால்ல தண்ணி விடுவாங்க, வயல்வெளிகள்ல வாய்க்கால்ல தண்ணி போகும், அதாவது ஓடைகளில் வாய்க்கால் தண்ணி போகும். அந்த மாதிரி காலங்கள்ல நீங்க கொண்டு போய் இந்த துணியை விட்டுவிட வேண்டும். இது உங்களுக்கு அப்படியே ஒரு தொடர்ச்சியா நீங்க செய்ய செய்ய ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று பண்ணிக்கிட்டே வர வர பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். சரி, ஓடுகின்ற தண்ணீரே இல்லை, கிணற்று நீரில் கூட விடலாம், கடல் நீரில் விடலாம், தண்ணி தேங்க இருக்கக்கூடிய புனிதமான இடங்களில் கூட விடலாம். பண்ணி பாருங்க. ரிஷபராசிக்கு பெரிய மன திருப்தி ஏற்படும். கண் திருஷ்டினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். கண்கண்ட பரிகாரம். மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானை அம்சமாக பெற்றவர்கள்.
புதன் வந்துட்டாலே கலை அறிவு வந்துடும், சாதுரியம் வந்துடும், புத்தி கூர்மம் வந்துடும், தெளிவு வந்துடும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய அறிவாற்றல், அந்த சாதுரியம், குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நுண் அறிவு, இதெல்லாமே உங்களிடத்துல இருக்குது. இவ்வளவு அறிவு இருந்தால் கண்ணடி படத்தானே செய்யும். அது என்ன கண் அடி? அதாவது கண் திருஷ்டியினால் வரக்கூடிய பாதிப்பு. திறமை இருக்குது சார், உழைப்பு இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, அந்தஸ்து பெற போகும்போது நான் உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கும் போது ஒன்றும் இல்லைங்க, நல்ல துணி உடுத்தி பாருங்க. நீங்கள் அந்த துணி உடுத்திட்டு வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு காய்ச்சல் வர மாதிரி, மன கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்காக தோணும் சில நேரங்களில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்க, நீங்கள் வளரக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, அவங்கள விட நீங்கள் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்களுடைய கெட்ட தீய சக்தி எண்ணங்களால் உங்களை பார்ப்பது, உங்களை பற்றி தூற்றுவது, பிறரிடத்துல தப்பாக பேசுறது, அதுக்கப்புறம் சொந்த பந்தமே என்னடா இந்த ஆள் கெட்டு போயிடுவான்னு நினச்சேன், இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டானே, இவங்க இந்த பெண்ணுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, நல்ல வாழ்க்கையே அமையக்கூடாது, குழந்தை பேரே கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சோம், இவ்வளோ அற்புதமாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அந்த பொண்ணோட ராஜ்யம் தான் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போதே உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கலகம் வந்துடும். என்னையா இது, எல்லா கிரகங்கள் நல்லா இருந்து, தசாபுத்தி நல்லா இருந்து, இந்த கந்திஷ்டிக்கு ஒரு பரிகாரமே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான எளிமையான தாந்திரிக பரிகாரம் இருக்குது. ஒரே ஒரு தேங்காய் தாங்க, நல்ல தேங்காய், நல்ல முத்தின தேங்காயாக இருக்கணும், அப்படி போட்டால் தெறிக்கும்படியாக இருக்கணும். அந்த தேங்காய், ஒரு தேங்காயை எடுத்துக்கிற வேண்டியது, செலவானாலும் பரவாயில்ல, ஒரு புது செம்புனால் செய்யப்பட்ட அந்த சின்ன அந்த செம்பு வாங்கிக்கோங்க. அதில் கடல் நீர் இருந்தால் ரொம்ப சிறப்பு, நல்லா தழும்ப தழும்ப இருக்கணும் கடல் நீர். எங்கள் ஊரில் தான் கடல் இல்லையே அப்படின்னீங்கன்னா கல் உப்பு எடுத்தால் போதும். அந்த கல்லுப்பை போட்டு ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி, சுத்தமான நீரை, வீட்டுக்கு பயன்படுத்தாத அந்த நீரை ஊற்றி அப்படியே முழு நிறை செம்பு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்குள்ளே போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை நல்லா இந்த கடல் நீரால், பச்சை கற்பூரம் கலந்த கடல் நீரால் நல்லா கழுவி விட வேண்டும். கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த தேங்காயை வலது கையில் பிடிச்சிக்க வேண்டியது, தன் கையினாலேயே. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அதுக்குன்னு குடும்ப உறுப்பினர்கள்னா யார் உங்கள் மேலே கண் திருஷ்டி பிரச்சனை செலுத்துகிறாங்களோ, யார் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு சுற்றிடக்கூடாது, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவ்வளோதான். வச்சுட்டு இந்த தேங்காயை வலமிருந்து 3 முறை, இடமிருந்து 3 முறை நல்லா சுற்றிட்டு, அப்படியே அந்த முத்துன அந்த தேங்காவை கொண்டு போய், அதுக்குன்னு ஆளுக மேலே படுற மாதிரி இடமா இருக்கக்கூடாது, ஆள் இல்லாத இடத்திலே, 3 சந்திகள் கூடக்கூடிய இடத்துல அப்படியே தெறிக்கும்படியாக உடைச்சிடணும். வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பெருமாளையும் நினைத்து நல்ல ஒரு தாமரை தண்டு திரி பசு நெய் ஊற்றி தீபமேற்றி, அந்த தீப சுடர ஜோதியை, அந்த செங்கதிர் சுடர் ஒளியை உங்கள் கண்ணில் ஒரு 3 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த அந்த ஜோதியை பார்க்கும் பொழுதே அந்த ஜோதிக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு, உங்கள் மேலே தீய ஆதிக்கம் செலுத்தியவர்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இதை எப்போ செய்யலாம், எந்த காலகட்டங்கள் உகந்தது அப்படின்னால, மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே புதன் தான் அம்சமாக வர்றார். வளர்பிறையில் ஒரு புதன்கிழமை, அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரை வரக்கூடிய அந்த 15 நாளைக்குள் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை, அது அஷ்டமியாக இருக்குது, நவமியாக இருக்குது, கரிநாளாக இருக்குது, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு புதன்கிழமை. அதே போல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய அந்த 15 நாளைக்குள் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை, ஒரு மாதத்தில் 2 முறை செஞ்சு பாருங்க. வியாபாரம், கல்வி, தொழில், மணமக்கள் அத்துணை பேருக்கும் இது ஒரு பெரிய கண்திஷ்டி பாதிப்புகளிலிருந்து மிதுன ராசிக்காரர்களை காக்கும் தாந்திரிக பரிகாரம். கடகராசிக்காரர்கள், அதாவது காலபுருஷனுக்கு 4வது ராசி, ஒரு சுகஸ்தானம்னு சொல்லுவோம், தாய்மைன்னு சொல்லுவோம். சந்திரனை அம்சமாக பெற்றவர்கள் நீங்கள். இயற்கையிலே உங்களுக்கு மனம் ரொம்ப இளகிய மனமாக இருக்குது. அந்த மனமே உங்களுடைய பலவீனமாகவும் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசை துக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் எவ்வளவு மன திடமாக வேணாலும் இருங்க. இன்றைக்கி நான் தைரியமாக இருப்பேன், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்றைக்கி என் குடும்பத்தோடு சுற்றுலா போக போகிறேன், இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் திட்டமிடும் பொழுது அந்த காரியம் யார்கிட்டையாவது சொல்லிவிடுவீங்க.
எப்படி சொல்லுவீங்க? என்னைக்கோ நடக்க போற விஷயத்த உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை, திட்டங்களை இன்னொரு இடத்துல சொல்லிடுவீங்க. சொன்னோன்னே என்ன ஆகும்? நடக்காமையே போயிடும். உங்களதான் மனக்கவலைப்படுத்தணும்னு 4 பேர் எப்பயுமே தயாரா உட்கார்ந்துருப்பாங்களே. மன சஞ்சலத்தால், மன கஷ்டத்தால், மன துயரத்தால், ஏன்னா சந்திரன்னா மனோகாரகன். உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு இருந்து சாப்பிட முடியல, நோய்க்கு தீர்வு பார்த்துட்டேன், நோய் சரியாயிடுச்சு, ஆனாலும் அதிலிருந்து மன உளைச்சலிலிருந்து நான் வெளிப்பட முடியலை. எல்லா காரியமே ஒரு பிரேக் ஆகுது சார். எனக்கு கண் திஷ்டி பிரச்சனை நிறைய இருக்கு. ஆமாங்க, சூரியனும் சந்திரனும் தான் கண்ணுக்கு காரகர். இடது கண் வலது கண்ணுக்கு இந்த 2 கிரகங்கள் தான் காரக கிரகம். அப்ப இந்த கண் திஷ்டி பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு எளிய பரிகார முறைகள் இருக்கா? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், தினசரி நாம் கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள், இதை வச்சே நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அப்படிதான் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதை தான் அதர்வண வேதத்தில் ஒரு குறிப்புகள் இருக்கு. அதுல சில மந்திர யந்திர தந்திர முறைகளை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு குறிப்புகள் உள்ளன. அந்த அடிப்படையில் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகணும் அப்படின்னு சொன்னா, மாதத்துல 2 நாள் உங்களுக்கான முக்கியமான நாள், உங்களை எல்லோரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திர பகவான் தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள், முழு நிலவு நாள். அமாவாசை, அதுவும் ஞானிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த 2 நாளை தேர்வு பண்ணிக்கங்க. ஒரே ஒரு எலுமிச்சை கனி, ராஜகனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலுமிச்சை கனியை கையில் எடுத்துக்க வேண்டியது. 2 துண்டுகளாக, ஒன்று வளர்வுரை பகுதி, இன்னொன்று தேய்வுரை பகுதி, 2 துண்டுகளாக அறுத்து கொள்ள வேண்டும். புது ஆயுதம்னு சொல்லக்கூடிய கத்தியால் அறுத்ததுக்கப்புறம் அந்த எலும்புச்சம்பளத்தை கையில் பிடிச்சிக்க வேண்டியது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு பகுதியில் முழுவதுமாக தடவி விட்டு, இன்னொரு பகுதியிலையும் முழுவதுமாக தடவி விட்டு, அந்த மஞ்சள் கலந்த கையோடு வலது பக்கமாக 3 முறை, இடது பக்கமாக 3 முறை, தனக்குத்தானே. சந்திரனாலே அம்பாள், இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கங்க, உங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கங்க, பெண் தெய்வங்களை நினைச்சுக்கங்க. நினைச்சதுக்கு அப்புறம் 3 முறை வலது பக்கமாக 3 முறை, இடது பக்கமாக 3 முறை சுத்தி விட்டு, கிழக்கு முகமாக சூரிய பகவானுக்கு நேர் எதிராக நின்று உங்களுடைய வலது காலில் ஒரு கனியை அந்த சார பாதத்தில் பிழிந்து விட வேண்டும். இடது காலில் வலது கையாலேயே இன்னொரு பகுதியை பிழிந்து விட வேண்டும். கொஞ்ச நேரம் வெயிலில் நின்றுட்டு அந்த மஞ்சள் தூள் நல்லா காயிரம் வரை இருந்துட்டு, அதுக்கப்புறம் போய் சுத்தமான தண்ணீர், அதாவது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சுத்தம் இல்லை அந்த இடத்துல ஒரு அசூசியமாக இருக்குன்னா கல்லுப்பு சேர்த்துக்கங்க, அந்த தண்ணியில் பஞ்சகவியம் சேர்த்துக்கங்க, பசுங்கோமயம் சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதில் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் தீபம் எடுத்துங்க. ஒவ்வொரு அமாவாசை, ஒவ்வொரு பௌர்ணமி கடகராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்பேற்பட்ட கண் திஷ்டி பிரச்சனையும் உங்களை தாக்காது. இது ஞானிகளால் சொல்லப்பட்ட எளிய தாந்திரிக பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள், உங்கள் சிம்மராசினாலே தனித்துவம் தான். எதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ கம்பீர நடை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ கம்பீரமான பேச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனதைரியத்தினால அந்த சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நிலை கொண்டவர்கள் நீங்கள். ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சி ஒரு இடத்துல அப்படியே நின்று போயிடும். உங்களுடைய திறமை ஒரு இடத்தில் இன்னொருவருக்கு பயன்படும் விதமாக போயிடும். உங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சட்டன்னு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே எங்கே இருந்தீங்கன்னு தெரியாமல், இடமே தெரியாமல், தடமே தெரியாமல் காணாமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது தசாபுத்தி நல்லா இருக்கும், கோச்சாரம் சூப்பராக இருக்கும், மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும், உதவுறதுக்கு ஆள் இருப்பாங்க, கையில் பணம் இருக்கும், வீட்டில் சாப்பாடு இருக்கும், நல்லா உடுத்திக்கிறதுக்கு உடை இருக்கும். ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதிகமான கண் திருஷ்டியினால் நீங்கள் பாதிப்படைவது. ஆமாங்க, ஞானிகளே அந்த பகுதியை பற்றி சொல்லியிருக்கிறாங்கல்ல அதர்வண வேதத்திலே. எளிய தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்களை சொல்லி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து, அதான் சொல்லுவோம்ல,
அந்த கண் திருஷ்டியினால் வரக்கூடிய உபாதைகளில் இருந்து காத்துக்கொள்வதற்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களிலிருந்து விடுபடலாம். அதற்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான பரிகாரம். பசும் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்க வேண்டியது. கைவிடி அளவு வேப்ப இலை. அதுக்கு பயங்கரமான சக்தி, மகத்துவம். வேப்பலை வந்துட்டாலே மஞ்சள் தூள் வந்துரும்ல. அந்த பாலில் ஒரு அப்படி இந்த 3 கையை பிடிச்சோம்னா எவ்வளவு மஞ்சள் தூள் வருமோ அவ்வளவு மஞ்சள் தூளை போட்டுருங்க. கைப்பிடி அளவு அப்படியே பிடிச்சிங்கன்னா அப்படி இறுக்கமாக பிடிச்சா கைப்பிடி அளவு இருக்கணும். அந்த வேப்பிலையை உருகி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு உரிய நாள்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 to 12 குரு பகவானுடைய ஓரையை கணக்கில் எடுத்துக்கோங்க. அன்றைய நாளில் வடகிழக்கு திசை நோக்கி, ஈச்சானிய மூலை சனி மூலைன்னு சொல்லுவோமே, அந்த வடகிழக்கு திசை நோக்கி அந்த பால், வேம்பு இலை, மஞ்சள் தூள் கலந்த அந்த பாத்திரத்தை 7 முறை சிந்தினாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது. 7 முறை தலையை சுற்றிக்கிற வேண்டியது. வலம் இருந்து இடமாக 7 சுற்றுமே வலம் இருந்து இடமாக சுற்றணும். சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தோட சேர்த்து எவ்வளவோ வேஸ்டா போச்சு, உங்களுடைய உழைப்பு வேஸ்டா போச்சு, திறமை வேஸ்டா போச்சு, ஒரு செம்பிள் என்ன வந்துட போகுது, அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கிணற்று தண்ணீரில், கடலுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா கடல் தண்ணீரில், ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஆற்று தண்ணீரில், எப்பேற்பட்ட பாதிப்புகளும் கந்திஷ்டி பிரச்சனைகளும் என்னை அண்டாது இதோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நரசிம்மரை நினைத்து, வீட்டில் நரசிம்மரை வச்சு வழிபாடு பண்ண முடியாது, லட்சுமி நரசிம்மரை வச்சுக்கலாம். ஏன்னா அவர் உக்கிரமான தெய்வம். அதனால லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நினைத்து நெய்யூற்றி கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனதில் நினைத்து, குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுனா போதும். 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் வளர்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த 11 to 12 குரு வர ரொம்ப முக்கியம். இதை நீங்க பயன்படுத்துங்க. கண்கண்ட எளிய முன்னோர்களால் சொல்லப்பட்ட, அனுபவ முறைகள் சொல்லப்பட்ட, ஞானிகளால் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். கன்னிராசிக்காரர்கள் கண் திருஷ்டி பாதிப்புல இருந்து வெளியில வருவது எப்படி? என்ன பாருங்க, உங்க ராசியே ஒரு கண் திருஷ்டிக்கு ஆளான ராசி. சொல்லுவாங்கல்ல, அவருக்கு என்னப்பா கன்னிராசிக்காரு, நம்ம கன்னிராசினா உடம்பெல்லாம் மச்சம் இருக்கும் ஐயா அப்படின்ன மாதிரி எல்லா காரியமும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் ஐயா, எல்லா காரியமும் அவங்கள தேடி வந்து கிடைக்கும் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கன்னிராசியில பிறந்தவங்களை கேட்டா தான் தெரியும், உங்களை கேட்டா தான் தெரியும் எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிக்கல். செச்ச இந்த ஒரு பிறவிய கடந்து போறதுக்கு இவ்வளவு கஷ்டமா ஐயா? எல்லா திறமை, முயற்சி, உழைப்பு அத்தனை இருக்கும், அத்தனையும் நான் போடுறேன், அத்தனையும் காட்டுறேன், 1 இன்ச்சு வாழ்க்கை நகரல, அப்படியே இருக்கு, பிடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி. இடம் ஒரு பார்ட் எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. தசாபுத்தியை பார்த்தா நல்லா இருக்குங்கிறாங்க, 5 யோகம் இருக்குதான் ஜாதகத்துல, இருக்கிற ராஜயோகம்லாம் இருக்குங்கிறாங்க, எங்க போச்சு அப்படின்னு தெரியல. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குதுல்ல, கந்திஷ்டி பிரச்சனை எனக்கு ரொம்ப இருக்குங்க, கந்திஷ்டினால நான் கடுமையா பாதிப்படைகிறேன், என்னமோ தெரியல, எனக்கு அப்படியே மனச்சோர்வு, உடல் சோர்வு, புத்தி பேதளிக்கிறது, இதெல்லாம் இருக்கு, இது போறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல தாந்திரிக பரிகாரங்கள், அதை தான் அதர்வண வேதத்துல கூட சொல்றாங்க. அதுல ஒரு சிறு பாற்று வந்து மாந்திரிகம்னு ஒன்று வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள் எல்லாம் பயன்படுத்துவோம். நம்ம தொடர்ச்சியாக நம்ம பகுதி காணொலியில் அதை சொல்கிற இருக்கோம். அந்த வகையில் புதன் பகவானை அம்சமாக பெற்றவர்கள் பேச்சு சாதுரியம், வாக்கு சாதுரியம், கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேயே இருக்குது. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நல்ல முத்துன தேங்காய், ஆனால் குடுமி இருக்கக்கூடாது. குடுமினா அந்த தேங்காய் அப்படியே உருட்டு தேங்காயை முக்கண்கள் தெரியணும் அந்த தேங்காயில். மேல் அந்த குடுமியை பிரித்து விட வேண்டும். முழுசாக எடுத்ததுக்கப்புறம் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், உதிரி பூக்கள்
அதாவது வந்து புஷ்பங்கள் ஒரு 5 புஷ்பங்களை சேர்த்துக்கலாம். ரோஜா, மல்லிகை, முல்லை, சாமந்தி, உங்களுக்கு என்ன பூ பிடிக்குதோ ஒரு 5 பூ எடுத்துக்கோங்க. எல்லாமே தெய்வத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூக்களாக இருக்க வேண்டும். அதை எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய், இந்த பச்சை கற்பூரம், பூக்கள் எல்லாத்தையும் அப்படி கையில் பிடிச்சிக்க வேண்டியது. கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு எண்ணிக்கை வந்து 5 முறை, 3 முறை இடமிருந்து வளமாக, 2 முறை வளம் இருந்து இடமாக நல்லா சுத்திட்டு வீட்டு வாசல் இருக்கு பாருங்க, அந்த வாசல்ல வடக்கு முகமாக திரும்பி கொள்ள வேண்டும். வடக்கு முகமாக திரும்பி எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதோடு விலகிக்கிற வேண்டும், கண் திருஷ்டியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா பச்சை கற்பூரம், அந்த பச்சை கற்பூரத்தை அந்த தேங்காய் மேலே வைத்து நல்லா கொளுத்தி உடைச்சிட வேண்டியது. அதை வீட்டு வாசலுக்கு வெளியில், வீட்டுக்குள்ளே உடைக்கக்கூடாது, வீட்டு வாசலுக்கு வெளியில் உடைச்சிட்டு மகாவிஷ்ணுவை நினைத்து நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வழிபாடு பண்ண வேண்டும். இதை ஒரு மாதத்தில் எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 புதன்கிழமைகளில் செய்யலாம். வளர்புறையில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை, தேய்பிறையில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை. அந்த புதன்கிழமைகளில் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். தொழில், செல்வம் இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது போன்ற நல்ல பலன்கள் எல்லாம், ஒரு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை சுற்றி நல்லவர்களுடைய சேர்க்கை, நல்லவர்களுடைய நட்பு, நல்ல எண்ணம் கொண்டவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு இது ஒரு எளிய கண்கண்ட பரிகாரம். செய்து பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய நலம் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானை அம்சமாக பெற்றவர்கள். அழகு, நேர்த்தி, தனித்திறமை, தன்னம்பிக்கை, கலைகளில் பேரார்வம், இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தும் கூட சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காமலேயே முட்டுக்கட்ட இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து டக்குன்னு அமைஞ்சிரும். ஆனால் 1 2 சாதகமாக முடியும். 3வது அடி எடுத்து வைக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் நல்ல தசாபுத்திகள், சுய ஜாதகம் நல்லா இருந்தாலும் கூட கண் திருஷ்டியினால் வரக்கூடிய பாதிப்பு, பெரிய பாதிப்புங்க அது. கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது அதை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக சுக்கிரனை அம்சமாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்து வெளியில் வருவதற்கு எளிய தாந்திரிக பரிகார முறைகள் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள், வெற்றிலை இருக்கு பாருங்க, வெற்றிலை நம்ம வந்து தாம்பூலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு வெற்றிலையை நல்ல காம்புள்ள வெற்றிலையை எடுத்துக்க வேண்டியது. மஞ்சள் தூள், சுத்தமான பசும் பால். அது என்ன சுத்தமான பசும்பால்? பாக்கெட் பாலாக இருக்கக்கூடாது, நாட்டு மாட்டு பாலாக இருக்கணும். 1 டம்ளர் அளவு எடுத்துக்க வேண்டியது. இந்த வெற்றிலையை 4 பாகங்களாக கிழித்து கொள்ள வேண்டும். வெட்டக்கூடாது, கத்திரிக்கோளால் கட் பண்ணக்கூடாது, 4 பாகங்களாக கிழித்து கொள்ள வேண்டும். அந்த பாலுக்குள்ள மஞ்சள் தூளை போட்டு இந்த வெற்றிலையும் போட்டுட்டு உங்கள் வீட்டு வாசலினுடைய முகப்பு பகுதியில் சூரிய அஸ்தமனன் அந்த நேரம், குறிப்பாக வந்து மாலையில் ஒரு 5:30 ஒரு 6:30க்குள்ள சூரியன் அந்த மறையக்கூடிய அந்த நேரம், மாதங்களை பொறுத்து மாறும் இல்லையா, வாசலில் வச்சுட்டு அந்த இரவு பொழுது ஏற்பட்ட உடனேயே அந்த பால் கலந்த மஞ்சள் கலந்த அந்த வெற்றிலை கலந்த அந்த நீரை உங்கள் வாசலின் முகப்பு பகுதியில் ஊற்றிடணும். இதை 4 வெள்ளிக்கிழமைகளும் நீங்கள் செய்து வர வேண்டும். ஏன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாலை ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஊற்றலாம். ஏன்னா வெற்றிலை கலந்து மஞ்சள் தூள் கலந்து கண் திருஷ்டி போக்குவது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகார முறைகள். அதனால 4 வெள்ளிக்கிழமைகள் இதில் செய்து பாருங்க. தொடர்ச்சியாக அப்படியே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க. எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பாதிப்பு பிரச்சனைகளும் உங்களை அண்டாது வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயை அம்சமாக பெற்றவர்கள். அதீத கோபம், அதீத பாசம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் கோபத்தால் நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சுக்கிருவீங்க. அதீத பாசத்தினால சொந்த காசில் சூனியமும் வச்சுக்கிருவீங்க. இதுதான் விருச்சிக ராசியினுடைய ஒரு குணம். செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்றவர்கள். காலபுருஷனுக்கு 8வது ராசி. நிறைய மறைப்பு சக்தி இருக்குது, நிறைய தனித்திறமைகள் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு படி மேலே எடுத்து வைக்கும்போது இரத்த சம்பந்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள். செவ்வாய்னா ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அவங்களே உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. இது எல்லாருக்கும் இருக்கிறதா.
பொறாமையை ஒருபடி தாண்டி அவங்களுடைய அந்த கொடூர பார்வை இருக்கு பாருங்க, கண் திஷ்டின்னு சொல்றமே, நீங்க வளர்ந்து வர்றது சிலருக்கு பிடிக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வளர்ச்சி பாதிப்படையும். அதற்கு நம்ம ஜோதிடத்தில் சில பரிகார முறைகள் குறிப்புகள் இருக்கு. 4 வேதங்களிலே அதர்வனத்திலே சில குறிப்புகளும் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு உங்களை தற்காத்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அது என்ன பொருள்? 3 பொருள், 3 பொருள் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வரமிளகா 4 துண்டு எடுத்துக்க வேண்டியது. வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கருப்பு கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், அந்த கடுகு இல்லை, வெண்கடுகுன்னு நீங்கள் கேளுங்க. ஹோம ஜாமான்கள் கடைகளிலே கிடைக்கும், பூஜை பொருட்கள் கடைகளிலே கிடைக்கும். சும்மா ஒரு 50 கிராம் கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். அதோட இந்து உப்புன்னு கேளுங்க, இந்து உப்பு கொஞ்சம். இது 3ஐயும் சேர்த்துக்க வேண்டியது. இது 3ஐயும் நல்ல ஒரு சிவப்பு துணி, ஒரு கர்ச்சீப் அளவு இருந்தால் போதும், ஒரு கைக்குட்டை அளவு, ஒரு சின்ன A4 சீட் பேப்பர் அளவு இருந்தால் போதும். அதுக்குள்ளே நல்லா இதை போட்டு முடிஞ்சு உங்களுடைய தலைப்பகுதியை 9 முறை, ஒரே சுற்று தான், 9 முறை வலது கையை அப்படியே வலமிருந்து இடமாக 9 முறை சுற்றிட்டு நல்ல முச்சந்தியில் கொண்டு போய் வச்சு நல்லெண்ணெய் அதில் ஊற்றி எரித்து விட வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண் திஷ்டி பாதிப்பும் உங்களை பாதிக்காது. 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். ஒரு வாரம் தடையானாலும் பரவாயில்ல, கணக்குக்கு 9 வாரம் செஞ்சு பாருங்க. பெரிய அப்படியே ஒரு ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு. உங்களுடைய முன்னேற்றம் சடசடன்னு போகிறது அப்படியே தெரியும். அடிக்கடி இதை செய்து பாருங்கள். பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம். தனுசு ராசியை அம்சமாக பெற்றவர்கள், குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு. அறிவுரை, புத்திசாலித்தனம், ஆலோசனை வழங்குவது, நேர்மறையான எண்ணம், ஒரு போர்த்திறன். ஏன்னா வில் அம்பு சின்னம், பகைமையை கூட போராடி வெற்றி பெறக்கூடிய அதிக ஆதிக்க குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், செல்வங்கள் ஈட்டணும். ஈட்டின செல்வம் பன்மடங்கு பெருகி தலைமுறைக்கும் நல்லதுகளை தரணும். ஆனால் என்ன பாருங்க, அப்படியே ஒரு பெரிய மனித தன்மையில் நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்கள் பேரே கெட்ட பேர் ஆகிற மாதிரி, உங்களை அறியாமல் உங்களை பற்றி தப்பான செய்திகளை சுற்றத்தார், உற்றத்தார், உறவினர்கள் கூட பரப்பும்படியான சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கே மனச்சோர்வு. நல்ல நேர்த்தியாக உடை உடுத்துவர்கள் கூட என்னத்தை போய் இந்த வேலையை பார்த்தேன், என்னத்தை கஷ்டப்பட்டோம், என்னத்தை உழைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலையை தானாக உருவாக்கி கொள்ளுதல். இதெல்லாமே எதனால வருது? கண் திஷ்டி பாதிப்புகளால் வருது. நல்ல நேரம் இருந்து உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு வருது. நல்ல நேரம் இருந்தாலே பொதுவாக சோர்வு வரக்கூடாது. நல்ல நேரம் இருந்தால் இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே ஓடணுங்கிற எண்ணம், வேகம், உத்வேகம், முயற்சி வரும். ஆனால் எல்லாம் இருந்தும் கூட நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே பழிக்கலை, என் ஜம்பம் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் அதிகமான கண் பார்வை, கண் திஷ்டி பார்வை. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு 4 பேர் நினச்சா அதுக்கு பிறகு அங்கே கண் திஷ்டி. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வந்துடணும், ஆனால் என்னை விட நீ வந்துடக்கூடாது அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி, வேற என்ன, உங்களை சுற்றி அவங்க ஒரு உரு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா நீக்குவதற்கு அற்புதமான எளிய தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்கிறாங்க. மாந்திரிகத்தை விட்டுருவோம், அதர்வனத்திலே ஒரு சிறு பகுதி, அதனால அதர்வன வேதமே நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு, உண்மைதான். கண் திஷ்டி நீங்கும். அதாவது இந்த தனுசு ராசியில அம்சமாக பிறந்தவர்கள் ராஜகனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கணும். ஆரஞ்சு பழத்தோல், அதாவது ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிச்சிட்டு அந்த தோலை நிழல் காய்ச்சலாக நிறைய கூட நீங்க சேர்த்து வச்சுக்கணும். பழத்தை சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டுக்கலாம். உலர்ந்த அந்த தோள்களை சேகரித்து வச்சுக்கணும். அதோட மருதாணி விதை நாட்டு மருந்து கடைகளில், பூஜை பொருட்கள் கடைகளில் கிடைக்குது. இந்த மருதாணி விதை, நல்ல வாசனை வரக்கூடிய குங்குளியத்தோட கலந்த சாம்பிராணி சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, குறிப்பாக காலை 10:30 முதல் 12 மணி ராகு கால வேளையில், சரி நான் உத்தியோகத்துக்கு போகிறேன் சார், வேலை நேரம் பண்ண முடியல, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 ராகு கால வேளையில் இந்த 2 நாளை மட்டும் பயன்படுத்துங்க. வீட்டில் இது எல்லாத்தையும் அந்த எலும்புச்சம்பழத்தை பூஜை அறையில் வச்சுட்டு முதல் நாள் வச்சிட வேண்டியது. உலர்ந்த
நல்ல காய்ந்த ஆரஞ்சு பழத்தோல், மருதாணி வித சாம்பிராணி, குங்குளியம் கலந்த சாம்பிராணி வீட்டில் ஏகமாக தூபமிட்டுட்டு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துடணும். ஞாயிற்றுக்கிழமை போடுறீங்களா, திங்கக்கிழமை எடுத்துடணும். அந்த பழத்தை கொண்டு போய் முச்சந்தியில் எரிஞ்சிருங்க. அதோட உங்களை பிடிச்ச கண் திருஷ்டி பாதிப்பு குறைவதை கண்கூடாக உணர்வீர்கள். தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே பாருங்க, வெற்றி உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க பிறந்தவர்கள், தன்னுடைய உழைப்பால் நாட்டுக்கே கூட பெருமை தேடுவார்கள். ஆனா என்ன காரணம், உழைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பரிசும் பாராட்டும் உங்களுக்கு என்னத்துக்கு உதவ போகுது? செல்வங்கள் வரணும்ல, உங்களுடைய வாழ்க்கை உயரணும்ல. ஆனா உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் நீங்க வாழ்க்கையில உயரும் போது 4 பேருக்கு பிடிக்காது. நீங்க உழைச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு அப்படியே ஏதோ எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி, யாரு கூடயும் பேச பிடிக்காது. அவ்வளவு ஒரு மன அழுத்தம் குறைகளுக்கு நீங்க ஆளாவீங்க. உங்கள் உழைப்பு இன்னொருவருக்கு பயன்படும், உங்களுக்கு பயன்படாமல் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும். அடுத்தவருக்கு ஒரு வேலைன்னா சட்டுன்னு ஓடி செஞ்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம்னா 4 முறை யோசிச்சு அந்த வேலை கிடப்புலையே போட்டு நடக்காமலே கூட போய்விடும். ஆனால் நேரம் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டி ஒரு முக்கியமான மூல காரணம். 4 பேருடைய பார்வை, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு 4 பேர் நினைக்கிறாங்க. சார் 1000 பேர் தடுத்தாலும் எனக்கு நடக்க வேண்டியது நடந்துதானே தீரும் அப்படின்னு சொன்னாலும் நடக்கும். இருந்தாலும் தடைகள், வலி, வேதனை, போராட்டம், அதுக்கப்புறம் நடக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் கூட அதுக்காக போராடிய நாட்கள் வீண்தானே. அப்போ அதில் கண் திருஷ்டியிலிருந்து நீக்கிக்கிறதுக்கு அதர்வனத்தில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு இருக்கு, தாந்திரிக முறைகளில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ஒரு மண்ணு களையம், சின்ன களையம், மண் களையம்னு கேளுங்க. சும்மா ஒரு செம்பு, சின்ன செம்பு அளவுக்கு, நம்ம குடிநீருக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த செம்பு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மண் களையத்தில் முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க. 3 தெருக்கள் அல்லது 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் எடுக்கலாம். முச்சந்தி மண்ணை எடுத்து அந்த களையத்தை ஃபுல் பண்ணிடணும். களையத்தை ஃபுல்லாக நிரப்பிடணும். நிரப்பிட்டு நல்ல அந்த களையத்தினுடைய வாய்ப்பகுதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கற்பூரம் சூடத்தை வச்சிட வேண்டியது. வச்சுட்டு உங்களுடைய கைகளால், சொந்த கைகளால் அந்த களையத்தை அப்படியே அந்த வாய்ப்பகுதி சூடத்தோடு சேர்த்து மூடிக்கொண்டு 11 முறை என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரக்கூடாது, நான் நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலை, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய செயல், என்னுடைய திட்டம் அனைத்துமே பாதிப்படையுது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இனிமே வரவே கூடாதுன்னு நினச்சி 11 முறை சுற்றிட்டு அந்த களையத்தில் நல்ல அந்த சூடத்தில் தீபத்தை ஏற்றி அதை கொண்டு போய் முச்சந்தியிலே உடைத்து விட வேண்டும். இதை 8 சனிக்கிழமை நீங்கள் செய்யணும். ஒரு 2 மாதத்துக்குள்ள பெரிய வித்தியாசம், பெரிய மாற்றம் உங்களை சுற்றி நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அடிக்கடி செஞ்சுக்கோங்க. பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இட ராசி லாப ராசின்னு சொல்லுவாங்க. ஆனால் லாபம் எங்கே வருது? உழைச்சிக்கிட்டே இருக்கும், உழைப்பு பயன்படலை, லாபங்கள் கிடைக்கல, லாபம் வந்துச்சு, வந்த லாபம் கூட முறையாக பயன்படலை, அனாவசிய செலவு, வெட்டி செலவு. ஒரு வீடு கட்டலான்னு கூட முயற்சி பண்ணுறோம், கட்டிட்டோம், நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பணம் இருக்குது, ஆனாலும் பாதியில் நிற்கிது. கஷ்டப்பட்டு சேர்த்து நகைச்சீட்டெல்லாம் போட்டு ஒரு ஆபரணம் வாங்கலான்னு வாங்கி போட்டேன், காணாமல் போச்சு. 2 நாளில் திருடு போய் விட்டது, எங்கேயோ கலண்டு விழுந்தது. உங்களுடைய உழைப்பு அடிக்கடி வீணாகுதில்ல, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும்படியா சூழ்நிலைகள் நடக்குதில்ல, தசாபுத்திகள் கிரக பயிற்சிகள் சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு மனச்சோர்வு இருக்குதில்ல. அதற்கு காரணம் கண் திருஷ்டின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஜோதிட பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய முறைகளை ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுக்குள்ள தொகுத்து தானே சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதர்வன வேதத்தில் கூட சில மந்திர யந்திர பிரயோக முறைகள் சொல்லப்பட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு சூப்பரான பரிகாரம் இருக்கு. ஒரு கர்ச்சீப் அளவு, ஒரு பேப்பர் அளவுக்கு கருப்பு துணி, காட்டன் துணியாக இருக்கணும், நூல் துணியாக இருக்கணும். அதை என்ன பண்ணுறீங்க, நல்லெண்ணெய் சும்மா ஒரு 50 மில்லி எடுத்துக்கோங்க.
அந்த துணியில் நல்லா அப்படியே அந்த துணி வந்து அந்த எண்ணெயில் வந்து முக்கி எடுத்த மாதிரி நல்லா ஊறிடணும். அந்த துணி ஊறினதுக்கப்புறம் நல்லா 3 கையை பிடிச்சா எவ்வளவு மிளகு வருமோ அவ்வளவு மிளகு, கடுகு, எள்ளு, இது 3ஐயும் சேர்த்துக்க வேண்டியது. சேர்த்துட்டு அந்த அப்படியே எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த துணிக்குள்ளே இதை போட்டு அதை நல்லா பந்து போல் உருட்டிக்கணும். நம்ம வீக்கத்துக்கு ஒத்தனை கொடுப்போம் பாருங்க, அது மாதிரி உங்களுடைய வலது காலிலையும் இடது காலிலையும் மேலிருந்து வலது காலில் பாதப்பகுதியில் மட்டும் கீழாக 3 முறை அந்த எண்ணெயை தேய்த்து விட வேண்டும். தேய்த்துட்டு அந்த துணி இருக்கு பாருங்க, அந்த துணியை வாசலுக்கு அக்னி மூலைன்னு சொல்லுவோம் பாருங்க. உங்க வீட்டு வாசல் பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சமையலறை இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் இருக்கக்கூடியது அக்னி மூலை. அந்த அக்னி மூலையில அந்த துணியை வைத்து எரித்து விட வேண்டும். நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க. இதை செய்யற நாள் வந்து சனிக்கிழமையாக இருப்பது என்பது சிறப்பு. மாலை பொழுதா இருந்தா, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்வதாக இருந்தா ரொம்ப சிறப்பு. யாரும் கேட்டாங்கன்னா எதுக்கு எரிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை சொல்வதால், உங்களுடைய திட்டங்களை சொல்வதால் ஏமாற்றப்படுவீர்கள். கண்டிஷ்டி போயிடும், பாதிப்புகள் விலகும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும். கைகண்ட தாந்திரீக அனுபவ பரிகாரம். மீனராசிக்காரர்கள் துடிப்பு, வேகம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எதையும் அப்படியே செஞ்சிடணும், உடனே நடந்துடணும், உடனே சாதிக்கணுங்கிற பேரார்வம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எதையாவது செய்ய தெரியாம இறக்க குணத்தினால அடிக்கடி எதுலையாவது ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு வலையில சிக்கிற மீனு மாதிரி துடித்துக்கிட்டு இருக்கக்கூடியதற்கு கிரகங்களுடைய இடமாற்றம், பெயர்ச்சி, தசாபுத்திகள் காரணமாக இருந்தாலும் கூட அடிக்கடி உங்க மேல படக்கூடிய கண் திருஷ்டி, கண் பார்வை, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து 4 பேருக்கு பொறாமப்படுறது, அது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இதனால உங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முட்டுக்கட்டை தடையாகிக்கிட்டே இருக்கும். அதை நீக்குவதற்கு எளிய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் நவதானியம் இருக்கு பார்த்தீங்களா, கைப்பிடி அளவு நவதானியத்தை இரவுல நீங்க நல்லா ஒரு தண்ணியில ஊற வச்சிட வேண்டியது. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் குறிப்பாக அந்த சூரிய உதய நேரத்தில் அதோட பொட்டுக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றாக கலந்து அந்த ஈரப்பதம் காய்வதற்குள்ளாகவே 1, 2, 3 நல்லா அப்படியே அந்த குருணையா அரைச்சிட்டு கூட எறும்பு புற்றுக்கு தொடர்ச்சியாக இட்டு வருவது. இது வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து இதை மாதம் முழுவதுமே கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 4 வியாழக்கிழமைகள் செய்துக்கிட்டே வாங்க. பெரிய ஒரு மாற்றம், பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்க வீட்டு வாசல்ல மஞ்சள்ல விநாயகர் பிடித்து 3ஆம் பிறை அன்றைக்கு, அதாவது அமாவாசை முடிந்த அந்த 3ஆம் பிறை அன்று மஞ்சள் விநாயகர் வெற்றிலையில் வைத்து அருகம்புல் வைத்து சூடமேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு வருடம் 12 மாதங்கள் முடிவதற்குள்ளாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், பிரச்சனைகள் நீங்குவதை கண்கூடாக பார்ப்பதற்கு உகந்த அற்புதமான தாந்திரிக பரிகாரம்.